உலகத்தோட 7 அதிசயங்கள்ல ஒண்ணுதான் இந்த பிரமிட்ஸ். அந்த காலத்துல வாழ்ந்த எஜிப்தியன் மன்னர்களோட பாடிஸை அவங்க எரிக்கவோ புதைக்கவோ மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் அவங்க பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ், ஹார்ட், லிவர், கிட்னின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. பிரெயின் எப்படி எடுப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க கண்ணுலயோ மூக்குலயோ ஒரு குச்சை விட்டு அவங்க பிரெயினை குழப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க முழு உடம்பையுமே நியூட்ரான் சால்ட் அப்படின்ற ஒரு உப்பால கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க பாடி ஃபுல்லா ரிட்டன் கிளாத்ஸ் வச்சு கட்டுவாங்க. கட்டிட்ட பிறகு அதுக்கு மேலேயும் ஒரு துணியை போட்டு மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மன்னர் கட்டின பிரமிட்லயே அவரோட சிவப்பெட்டியை வச்சுட்டு அவருக்கு பக்கத்திலேயே அந்த மன்னர் சேர்த்து வச்ச மொத்த சொத்தையுமே வந்து வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்து மன்னர்கள் இறந்துட்டாங்கன்னா திரும்ப மறுபிறவி எடுத்து வருவாங்க. அப்ப அவங்களுக்கு காசுகள் தேவைப்படும் சொல்லி அவர் சேகரிச்ச சொத்து பூராத்தையும் வச்சிருப்பாங்க. சோ அந்த காலத்து மன்னர்கள் இறந்தாங்கன்னா அவங்களோட சொத்து சுகம் அவங்க பசங்களுக்கு போவாது, அவங்களுக்கு ஏதா இருக்கும். பட் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சொத்து சுகம் எல்லாமே திருடு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது வெறும் பாடி மட்டும்தான். ஸோ பை கைஸ்.